University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. வெப்ப அலையால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ், சென்னையிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து, வேலூரிலிருந்து செய்தியாளர் குமரவேல் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சென்னையிலிருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து, தற்போது சென்னையில தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த வெப்ப அளவு அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கு. கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களிலுமே புழுக்கம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது. கடந்த 3 நாட்களாக சென்னையில எவ்வளவு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்கிறது? தற்போது வெயில் எப்படி இருக்கிறது? சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க? வேதவல்லி, தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு, அதாவது கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது கோடை காலம் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் என்பது மிகவும் அனலாக இருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைப்படி ஒட்டுமொத்தமாக 108 டிகிரி செல்சியஸ், அதாவது வெப்ப அலை இன்று வீசுவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக மீனம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வெயிலின் தாக்கம் என்பது மிக உச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தொழிலாளர்கள், அதாவது வெளியில் கட்டிட தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொழிலாளர் நலத்துறை சார்பில் மதியம், அதாவது நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்கள் முடிந்தளவு உங்களுடைய வேலைகளை தவிர்க்க வேண்டும், அவர்களுக்கு அந்த மணி நேரத்தை மாற்றி வழங்க வேண்டும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பழச்சாறு மற்றும் இளநீர் உள்ளிட்டவர்களின் விற்பனை என்பது சென்னையை பொறுத்தளவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. சுகாதாரத்துறையை பொறுத்தளவு தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கடுமையான வெப்ப அலை வீசுவதால் சென்னையை பொறுத்தளவு தேவையற்ற பயணங்களையும் அதே நேரத்தில் இருசக்கர வாகனங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும், பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தளவு இதற்கென்ன ஹீட் வேயால் பாதிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தனி இருக்கை வசதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சென்னையை பொறுத்தளவு அடுத்த 4 நாட்களுக்கு இதே ஒரு வெப்ப அலைதான் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் கடும் சிரமத்துக்கு மத்தியில் தான் வேலைக்கு சென்று வீடு திரும்பும் நிலைக்கு இருக்கிறது. இரவு நேரத்திலும் அதிகமாக அந்த ஹீட் இருப்பதன் காரணமாக ஏசி உள்ளிட்டவர்களின் பயன்பாடு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஒரு பக்கம் லேசான மின்சார தட்டுப்பாடு, மறுபக்கம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த கோடையை சமாளிக்க முடியாமல் சென்னை வாசிகள் திணறி வருகிறார்கள். வேதவல்லி, 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தி வருகிறது கடந்த சில நாட்களாக சென்னையில. அதோடு சேர்ந்து காற்றுடைய ஈரப்பதம் என்று சொல்வார்கள், ஹியூமிடிட்டியோடைய அளவின் காரணமாகவும் புழுக்கம் இரவு நேரங்கள்ல அதிகமாக இருப்பதாகவும் நமக்கு களத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. தொடர்ந்து டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜீவ், வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களையும் வெப்ப அலை வீசி வருகிறது. டெல்லியில என்ன நிலவரம்? கடந்த 3 நாட்களாக வெப்ப அலை வீசுகிறதா? எவ்வளவு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் அங்க பதிவாயிருக்கிறது? ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா மக்களுக்கு? வேதவழி, கண்டிப்பாக தென் மாநிலங்களைப் போலவே வட மாநிலங்களில் கடுமையான இந்த வெப்ப அலையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக வறண்ட வடமேற்கு காற்றின் காரணமாகவே இந்த வெப்ப அலையானது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா போன்ற இந்த வட மாநிலங்களில் அதிக அளவிலான இந்த வெப்ப அலையானது தற்போது நீடித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக அதிகபட்சமாக தற்போது வரை உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தாவில் 48 டிகிரி செல்சியஸான அந்த வெப்பமானது பதிவாகி இருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுத்திருக்கின்றார்கள். அதே போல டெல்லி அரசை பொறுத்தவரை பல்வேறு பொதுமக்களுக்கான அந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக 12 மணி முதல் 4 மணி வரை இந்த வெயிலில் அந்த வெயிலை செல்வதை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் அந்த வெயிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், குறிப்பாக இந்த லோடுமேன் என்று சொல்லக்கூடிய அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போன்ற டெலிவரி ஏஜென்ட்கள் போன்ற பல்வேறு இந்த தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள் என அனைவருக்குமான அந்த பொது இடங்களில் அந்த வேலை செய்யும் தளங்கள்ல அந்த குடிநீர் ஆகட்டும், அதே போல மோட் போன்ற இந்த பானங்களை வைக்க வேண்டும் என கட்டாயமாக வைக்க வேண்டும். இல்லை என்றால் உரிய
நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற எச்சரிக்கைகள் வந்துட்டு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்ல இதற்காக ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்ப அலையால் பாதிக்கக்கூடிய வரும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக, உடனடியாக அந்த சிகிச்சை அளிக்கும் விதமாக அந்த வார்டுகள் வந்து தனி வார்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சிலர் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு இங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த சிகிச்சையை வந்துட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் பெண்கள், அதே போல குழந்தைகள், முதியவர்கள் வந்துட்டு வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வந்து குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து டெல்லி அரசு அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில இந்த வெப்ப அலையானது தொடர்ந்து மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மே இறுதி வரை இதே நிலைதான் தொடரும். அதற்கு பின்பு அந்த பருவமழை பெய்த பின்பு அதற்கான இந்த வெப்ப அலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் தான் குறிப்பாக இந்த ஒரு வெப்பத்தை வந்துட்டு எதிர்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகள் வந்துட்டு செல்லும் நிலையில சாலைகளில் செல்லும் பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் தொடர்ந்து அந்த வாகனங்கள், குறிப்பாக அந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்கள் வந்துட்டு பாதியில் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அரசு எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துட்டு பாதியில் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இவ்வாறாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் டெல்லி வாசிகள் கடுமையான இந்த வெப்பத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். சென்னை மாதிரியான இடங்கள்லயாவது கடல் காற்று உள்ளே நுழையும், அதனால வெப்பத்துடைய தாக்கம் சற்றே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தலைநகர் டெல்லி மாதிரியான இடங்கள்ல கடல் காற்றும் இல்ல அப்படின்னும் போது வெயிலுடைய தாக்கம் இன்னுமே அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கிருந்து தகவல்களை வழங்கினீர்கள். தொடர்ந்து பேசலாம் ராஜீவ். தொடர்ந்து வேலூரிலிருந்து செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். குமரவேல், வேலூர் என்றால் வெயில், வெயில் என்றால் வேலூர் என்பார்கள். இயல்பாகவே வேலூர்ல வெயில் அதிகரித்துதான் காணப்படும். பல்வேறு இடங்கள்லையும் வெயில் அதிகரிச்சு காணப்படக்கூடிய நிலையில இந்த ஆண்டு முதல்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதும் வேலூர்ல தான். கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு? வேதவள்ளி, நீங்கள் குறிப்பிட்டது போல வேலூர் என்றாலே வெயில் அப்படின்ற ஒரு பெயர் தான் இருக்குது. குறிப்பாக கோடை காலத்தில் மட்டுமின்றி ஆண்டு முழுவதுமே வேலூர் மாவட்டத்தில் வெயில் நிலவக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்து வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெயில் தற்போது வரைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து குறையாமல் தொடர்ந்து கொளுத்தி வருகிறது. நேற்றும் கூட 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தியதால் பொதுமக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வெயிலின் அளவு ஒருபுறம் இருந்தாலும் காற்றினுடைய வெப்ப அலை வீசுவதாகவும் காற்றின் ஈரப்பத அளவு மிக குறைந்த அளவு இருப்பதன் காரணமாகவும் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தினால் அதிலிருந்து கூடுதலாக 2 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கான வெப்பத்தை உணரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து 105, 106, நேற்றைக்கு 108 என்ற டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் தான் வெயில் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை மிகுந்த அவதிக்குள்ளாகி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 விதமான பிரச்சனைகளை வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஒன்று, சருமம் சார்ந்த பிரச்சனைகள். கோடை வெயில் அதிகமாக இருப்பதாகவும் வெப்ப அலை வீசுவதாகவும் வேர்வை வெளியேறுவதன் காரணமாகவும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஒருபுறமும், மறுபுறம் நீர்ச்சத்து குறைபாடு சார்ந்த பிரச்சனைகளை என 2 வகையான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். நேற்றையிலிருந்து கடந்த 3 நாட்களாக வெயிலின் தாக்கத்திற்கு இடையில் ஒரு சில இடங்களில் கோடை மழை பெய்திருந்தாலும் கூட அந்த மழை உஷ்ணத்தை அதிகப்படுத்தியதன் காரணமாக இரவிலும் அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை உணர முடிகிறது. குறிப்பாக வெயிலில் கடுமையாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் நம்மோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கோடை வெயில் காரணமாக எந்த மாதிரியான சிக்கலை அவர்கள் சந்திக்கிறார்கள், அதற்கு எந்த மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள் என்பது குறித்து அவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்க எவ்வளவு நாளா ஆட்டோ ஓட்டுறீங்க? வேலூர் மாவட்டத்தில் வெயில் எந்த அளவுக்கு இருக்குது? நீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க சார் வெயிலால? காத்தால 8 மணில இருந்தா ஸ்டார்ட் ஆயிடுது வெயில். ஒரு 10 மணிக்குள்ளேயே பேஜாராயிடுது. 10 மணிக்கு மேல வெளியே நிக்க முடியல. நெகிழ தேடி ஓரத்தாகுது. தண்ணி அதிகமா சாப்பிட்டு இருக்கிறோம். ரொம்ப டயர்ட் ஆகி போகுது. வேற ஒன்றும் இல்லை. வெயில் ஜாஸ்தி. 5 மணி 6 மணி ஆனா கூட வெயில் அடிச்சுன்னு இருக்கு. வெயில, கோடை வெயில்ல குறிப்பா சந்திக்கிற பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? வேர்வாய் போகுது. வேர்வை அதிகமாக வருது. 3 வாட்டி குளிக்கிற ஒரு நாளைக்கு. குளிச்சாதான் உடம்பு கரெக்டா இருக்கு. ஒரு வாட்டி குளிச்சுட்டு வந்தா உடனே நெஞ்சு போகுது. சட்டெல்லாம் உப்பு பூத்து போகுது. ரொம்ப பேஜாராயிடுச்சு சார்.
கட்டட தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனை சந்திப்பாங்கல்ல, இப்ப ஆட்டோ ஓட்டுநர்கள் நீங்க எவ்வளவு நேரம் ஆட்டோ ஓட்டுவீங்க, அந்த ஓட்டுற நேரம் முழுக்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க? அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து உங்களை மீட்கிறதுக்காக என்னென்ன எடுத்துக்கிறீங்க? 10-11 மணிக்கெல்லாம் வண்டி ஓரம் கட்டிடுறோம், திரும்பி 3 மணிக்கு மேல தான் வந்து ஓட்டுவோம். இன்னைக்கு ஏதோ சவாரி இல்லைன்ற வாசி இவ்வளவு நேரம் நின்றுக்கிறோம், சவாரி கச்சா இதோட போயிட்டு 4 மணிக்கு மேல தான் வந்து வண்டி ஓட்டுவோம். இதனால வருவாய் இழப்பு உங்களுக்கு ஏற்படுதா? வெயிலுக்கு இடையில நிக்க வைக்கிறீங்களா? ஆமா சார், வருவாய் இழப்பு ஏற்படுது சார். வேதவள்ளி, ஆட்டோ தொழிலாளர் குறிப்பிட்டது போல வேலூரில் வந்து அதிகப்படியான ஆட்டோக்கள் ஏறக்குறைய வேலூர் நகரில் மட்டுமே 1500 ஆட்டோக்களுக்கு மேல இருக்கிறாங்க. இவங்க வந்து தொடர்ச்சியாக வெயில்ல இந்த சவாரி ஓட்டுறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட சந்திச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அந்த வருவாய் இறப்பு குறையாமல் இருப்பதற்காக தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இன்னும் சில நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கமும் வெப்ப அலையும் நீடிக்கும் என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய செய்தி. கூடுமான வரையில் 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்லக்கூடாது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு விக்னேஷ் முத்து, ராஜீவ், குமரவேல், உங்கள் மூவருக்கும் நன்றி. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.